ஆதவ் அர்ஜுன் இதில் இருந்தவர் திருமாவளவன் கட்சியில். அவர் வந்துக்கிட்டு திமுக கூட்டணிக்கு வேண்டு வச்சார். உதயநிதி என்ன ஒரு பெரியவரா முதல்வர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னாரு. கூட்டணியை உடைக்கிறானேங்கிற கடுப்பில் திமுக, அதான் திமுக பிஜேபியோட பி டீம் தானே பிஜேபி, அவங்ககிட்ட சொல்லி அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் ரைடு வச்சுட்டாங்க. எல்லோரும் சொல்லிக்கிறாங்க இது ஸ்டாலின் பண்ண வேலை, கூட்டணியை நீ தானே கெடுத்த, உனக்கு தண்டனைன்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருமாவளவன் வேடிக்கை பார்க்கலாமா? நீங்கள் சொல்லி தானே அவர் பேசுனார். ஆதவர்ஜுன் தான் இன்றைக்கி வந்து பேசுகிறாரா திமுகவோட கூட்டணி இருக்கணும், மந்திரி சபையில் பதிவு வேணும், அவருக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கார் திருமாவளவன் தான் குற்றவாளி. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், ஆதவர்ஜுன் குற்றவாளி இல்லை, அவர் தலைவர் சொன்னதை பேசி கொண்டு இருக்கிறார். அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் போய் ரைடு அடிக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத திருமாவளவன் சொல்லணும். எப்படின்னா இந்த ஆதவர்ஜுன் வந்து இவருடைய மருமகன் மார்ட்டின் வந்து ஒரு காலத்தில் கருணாநிதிக்கு நெருக்கம். கருணாநிதி கதையெல்லாம் படம் எடுத்து நஷ்டமடைஞ்சவர். நஷ்டமானாலும் பரவாயில்ல, கருணாநிதியோட தயவு வேணுங்கிறதுக்காக படத்தை எடுத்தவர். இந்த மார்ட்டினை வந்து குண்டர்கள் சட்டத்தில் போடணும்னு ஜெயலலிதா வந்த உடனே 2011 அதிகாரிகள் முடிவெடுத்தாங்க. ஜெயலலிதாட்ட சொன்னாங்க ஒரு குண்டர்கள் சட்டத்தில் போடணும் பாடுன்னாங்க. உடனே மார்ட்டின் என்ன பண்ணார், இவருங்க காலில் போய் விழுந்தார். ராஜாத்தி அம்மாளுக்கு நெருக்கமானவர் மார்ட்டின், அங்கே போய் காலில் விழுந்தார். உடனே ராஜாத்தி அம்மாள் வந்து சசிகலாட்ட பேசுனாங்க, மார்ட்டினை வந்து குண்டர்கள் சட்டத்தில் போட விரும்புகிறாங்க, எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குறோம், அவரை வந்து போடாதீங்க. சசிகலா வந்து நீங்கள் நடராஜன்ட்ட பேசுங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இதெல்லாம் நடந்து அவங்க பேசின பேச்சு இதெல்லாம் வந்து டேப் பண்ணி ஜெயலலிதா மேடத்துக்கு போய் அதுக்கப்புறம் 2011 வீட்டை விட்டு துரத்துனாங்க சசிகலாவை. காரணமே இந்த மார்ட்டின் இதுதான். அது உளவுத்துறையில் நடந்த மிகப்பெரிய விஷயம். இன்னும் நிறைய விஷயம் நடந்தது, அது பல மற்ற பேட்டிகளப்போ நான் சொல்கிறேன். இதுதான் நடந்தது. அப்போ அன்னைக்கு இந்த மார்ட்டினையும் இந்த ஆதவர்ஜுனுடைய மாமனை மார்ட்டினை காப்பாற்றினது இதே ராஜாத்தி அம்மாள். இன்று அவர்களை பலி கொடுப்பது ஸ்டாலின். அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்டாலினுக்கு ராஜாத்தி அம்மாளுக்கு போய் பிடிக்காதில்ல, ராஜாத்தி அம்மாளுக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ராஜாத்தி அம்மாள் இருக்குது. இப்போ கனிமொழியே எம்பி தூத்துக்குடியில், ஆனால் இவர் ஆய்வுக்கு போகிறாரு உதயநிதி, கனிமொழியை கூட்டிகிட்டு போகணும்ல, அவங்க தொகுதி இல்லை, அவங்க இல்லாமல் போகிறாரு. அப்போ கனிமொழி முன்னேறுவதை அவருக்கு பிடிக்கல. தூத்துக்குடி மக்கள்கிட்ட கனிமொழி நெருங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய பையனை வச்சு ஆய்வு செய்கிறார் ஸ்டாலின். குடும்ப சண்டை எப்படி போகுது பாருங்கள். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவங்க ஒரு அவசர வேலையாக வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்களில் திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துருக்கோம். இப்போ கூட ஆதவர்ஜுன் மேலே நடவடிக்கை எதுக்கு காரணம்னா ஆதவர்ஜுனின் மாமனார் வந்து ராஜாத்தி அம்மாளுக்கு வேண்டியவர். அதனால தான் அந்த நடவடிக்கை வருது. இது வெறும் திருமாவளவனுக்கு மட்டுமில்லை, ஸ்டாலினுக்கு கோபத்துக்கு காரணம் அவர் அங்கேயும் வேண்டியவர், சின்ன வீட்டுக்கும் வேண்டியவருங்கிற ஒரே கோபத்தில் தான் இது நடக்கிறது. அரசியலில் இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ், அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப அரசியல் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆதவர்ஜுன் இதுக்கு வந்து ஸ்டாலின் தான் அதை பண்ணியிருப்பார். அவருடைய கோபத்துக்கான காரணம் அவருடைய தந்தையின் சின்ன வீட்டுடன் நெருக்கமாக இருப்பது என்று இவருக்கு வந்துட்டார். திருமா சைடு வந்துவிட்டு நம்ம கூட்டணியை கெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்து விட்டது. அதனால்தான் இந்த நடவடிக்கை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய